இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கும்பராசி. கும்பராசி ஒரு ஸ்திர ராசி. இந்த ராசிக்காரங்க இயல்பாகவே ரொம்ப உறுதியோடு, ரொம்ப துணிவோடு, ரொம்ப வலிமையான ஆற்றல் உடையவங்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். துலாம்ல இருந்து மீன வரைக்கும் பார்த்தீங்கன்னா தென்முக ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசி காற்றுத்தன்மை நிறைந்த ஒரு ராசி. மன மகிழ்ச்சியாக அதிகம் விரும்பக்கூடிய ஒரு ராசி. இரக்கம் சுபாவம் அதிகம் உள்ள ஒரு ராசி. மனிதாபிமானம் உள்ள ஒரு ராசி. நல்ல மனோபாவம் நிறைந்த ஒரு ராசி. இவங்களுக்கு கற்பனை வளம் அதிகம். இசையில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்கும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸ்திர ராசி ஆண் ராசி என்பதனால நல்ல ஒரு ஆற்றல் உள்ளவங்களாக எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக கொண்டுகிட்டு போக தெரிந்த ஒரு நிர்வாகத்திறன் உள்ள ஒரு நபராக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியான ஒரு நபர்கள் மாதிரி தான் இந்த கும்பராசி என்பர்கள் தெரிவாங்க. ரொம்ப பலமானவங்க, ரொம்ப புத்திசாலிங்க, ஒவ்வொரு விஷயத்தையுமே நுணுக்கமாக ஆராய தெரிந்தவங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்தவங்களுடைய விஷயத்தில் அதிகம் உங்களுக்கு தலையிடுறது பிடிக்காது. அதே மாதிரி இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலுமே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அடுத்தவங்ககிட்ட தன்னுடைய கஷ்டங்களை பெரும்பாலும் அடுத்தவங்ககிட்ட பகிர்ந்துக்க மாட்டாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா குடத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு கிட்ட போய் ரொம்ப பழகினா கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி தான் இந்த கும்பராசி என்பர்களுடைய கஷ்டங்களை கொஞ்ச நாள் பழகினா மட்டும்தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அந்த அளவுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும். இருந்தாலும் அதை வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த ஒரு உறவு உங்களை விட்டு விலக போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கும்பராசி என்பர்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக பேசக்கூடியவங்க, நம்பினவங்களுக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்க அந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில கும்பராசி என்பவர்கள் கொஞ்சம் உணவு பிரியர்களாக இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது, கடன் சம்பந்தமான பிரச்சனையில் நீங்கள் தலையிட்டீங்கன்னா பெரும்பாலும் நீங்கள் கடன் அந்த அடுத்தவங்களுக்காக வாங்கி கொடுத்த கடனை நீங்கள் கட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்துடும். கால புருஷர்களுக்கு 11வது வீடு மாசி மாதத்தில் சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே சனி பகவான். சனி பகவான் எப்படி நீதியை நிலைநாட்டுறாரோ அது மாதிரி தான் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் நீதியை நிலைநாட்டக்கூடியவங்களும் அந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். கும்பராசியில் சதய நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ரகசியமாக எல்லா விஷயத்தையும் வச்சுருப்பாங்க. வெளியில் அவ்வளோ சீக்கிரம் குடும்ப ரகசியமாகட்டும், தொழில் ரகசியமாகட்டும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடனை திருப்பி கட்டுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இவங்க யாருக்காவது கடன் கொடுத்துட்டாங்க, ஒரு 10 ரூபா கொடுத்தாங்கன்னா கூட அது திரும்பி வராது. அந்த மாதிரி தான் இவங்களுக்கு பெரும்பாலும் இந்த கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். யாருக்காவது கடன் வாங்கி கொடுத்தாங்க அல்லது ஜாமீன் போட்டாங்கன்னா அவங்க கட்ட மாட்டாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசியில் பிறந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தான் அதை கட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் பெரும்பாலும் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முன்னோர்கள் மீது அதிக பற்று உடையவங்களாக இருப்பாங்க. முன்னோர்களை ரொம்ப மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம், ஆளும் திறன் கொண்ட ஒரு நட்சத்திரம், செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதனால் அதீத பற்று உடையவங்களாக இருப்பாங்க. முன்னோர்கள் மீது ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் இந்த கும்பராசியில் பிறந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய ஆசையெல்லாம் அவங்க நிறைவேற்றுவாங்க. அந்த அளவுக்கு முன்னோர்களை ரொம்ப மதிக்கக்கூடியவங்களாக இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது ராசியில் சனியும் ராகு பகவானும் அமர்ந்திருக்காங்க. ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். கலஸ்திரஸ்தானத்தில் கேது, தொழில் கர்ம ஜீவஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும், லாபஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாய். இந்த மாதிரி கிரக
அமைப்புகள் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய அறிவுத்திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. எதுலேயும் எடுத்தோம் கவுத்தம் இறங்க மாட்டீங்க, யோசித்து செயல்படுவீங்க. ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நல்ல ஒரு ஆதாயத்தை வருகின்ற நாட்களில் இந்த கும்பராசி என்பர்கள் பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கிய முடிவுகள் மூலிமா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த ஒரு பிரச்சனை கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியும். அந்த பிரச்சனையை ஒரு நொடி பொழுதில் நீங்கள் சரி செய்வீங்க. ரொம்ப நாளாக இழுபறியாக போயிட்டுருக்கு, சரி நம்ம போய் இதை ஏதாவது சரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க. கரெக்டாக பேசி அந்த பிரச்சனைக்கு டக்குன்னு ஒரு தீர்வு காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய பேச்சில் இந்த காலகட்டத்தில் இனிமே இருக்குது. அதே மாதிரி ரொம்ப தெளிவாக யோசித்து ஒவ்வொரு முடிவும் எடுப்பீங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கரெக்டாக செயல்படுங்க. இல்லை அப்படின்னா வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடும். கவனமாக செயல்படணும். மற்றவங்களுடைய செய்கைகள் கொஞ்சம் கோபப்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் கூட ஒவ்வொரு விஷயத்திலும் நிதானமாக அணுகுவீங்க. வழக்கமாகவே கொஞ்சம் கோபம் டக்குன்னு உங்களுக்கு வந்துடும். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப நிதானமாக அணுகுவீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். வருமானம் சிறப்பாக இருக்குது. பிள்ளைங்க மூலிமா கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். வெளியூர்லேருந்து ஒரு சிலருக்கு நல்ல தகவல்கள் வரும். ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கேன், நல்ல ஒரு வரன் அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த அந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரன் அமையும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்பப்போ வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து பேசுறது ரொம்பவும் நல்லது. குடும்பத்தில் ஓரளவுக்கு அமைதி இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த கோபத்தை பாராட்டாமல் கொஞ்சம் அமைதியாக செயல்படுங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணியில் சின்ன சின்ன இடர்பாடுகள் கொஞ்சம் வரும். சக பணியாளர்களால் ஏதாவது ஒரு இடர்பாடுகள் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு இந்த இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உதவியெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த அந்த மதிப்பெண்லாம் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியரோட பாராட்டு, உங்களுடைய பெற்றோருடைய பாராட்டில் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசையெல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைவேறும். விளையாட்டில் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விளையாட்டெல்லாம் கலந்துக்குவீங்க. நல்ல ஒரு சாதனை படிக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்குது. அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக தான் அமைய போகுது. அதே மாதிரி நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வாக்குவன்மையால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பொதுவாகவே வாக்குவன்மை செய்கிறது உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் இறங்குவீங்க. அதையும் கணக்கச்சிதமாக முடிப்பீங்க. நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் இருந்த அந்த போட்டியெல்லாம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பணியாளர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. சரக்குகளை பாதுகாப்பாக இந்த காலகட்டத்தில் வைங்க. விலை உயர்ந்த பொருள்லாம் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிறது நல்லது. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இயந்திரங்கள்லாம் பயன்படுத்துகிறவங்க ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். இயந்திரம் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க, அதே மாதிரி இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு இடர்பாடு எதுவும் வராது. இருந்தாலும் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும். சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது. வெளி உறவுகள் உங்களுடைய வீட்டுக்கு வர்றதுனால குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு குதூகலம் காணப்படும் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய ஒற்றுமை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த மன வருத்தம் எல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். கும்பராசியில் பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குழந்தைங்கள்லாம் உங்களுடைய சொல்ல கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுவாங்க. அதுவே உங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும்.
உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலிமா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளாக வராமல் இருந்த பணம்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். கடன் பிரச்சனையும் படிப்படியாக தீரும். நம்பிக்கையோட செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில முருகப்பெருமானை வழிபடுங்க. உங்களுக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா அப்படின்னு முருகப்பெருமானோட மூல மந்திரங்களை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த ஒரு உறவு உங்களை விட்டு விலக போகுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த காலகட்டத்தில் உடன்பிறப்புங்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். அதனால் ஒரு சில இடர்பாடுகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள். அதே மாதிரி மனைவி கிட்ட பேசும்போது கூட இந்த ஆண்களாக இருந்தது அப்படின்னா பெண்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. பெண்களாக இருந்தது அப்படின்னா ஆண்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. எதிர்பாலினத்தவரால் சின்ன சின்ன மன வருத்தங்கள், இடர்பாடுகள், கொஞ்சம் பிரச்சனை பெருசாகக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.